ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நல்லாச்சு. ஏன் அப்படின்னா சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால் என்னால் 1 வீக்காக வீடியோ போட முடியல. வீடியோவும் நான் எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. சரி, இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தேங்காய் பால் கிரேவி மதியானம் வச்சேன். அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னுட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், அப்படியே தேங்காய் பால் கொட்டிடுச்சு. சுத்தமாக டோட்டல் அப்செட்டு மைண்டு. இதுக்கு மேலே ஐயோ என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முடியல எனக்கு. சரி விட்டுடலாம், எடுக்க வேண்டாம், வேறு இன்னொரு நாளைக்கு நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறமா சரி பரவாயில்ல, எடுத்த வரைக்கும் இருக்கட்டுமே, அதை வச்சே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். பட் நான் இன்னும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலை. உங்களுக்கு இது மாதிரி சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நடந்திருக்கும் ஏதாவது நடந்த சம்பவங்களை என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தேங்காய் பால் கிரேவி சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த தேங்காய் பால் கிரேவி உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுறது. இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன், அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள், செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், ரெகுலராக பாருங்கள். தேங்க்யூ.